அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 18/1/2026 முதல் 24/1/2026 வரை ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு உண்டான கிரக மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர பகவான் 18ஆம் தேதி மாலை 5:22 தனுசு ராசியிலிருந்து மகர ராசி பயிற்சி அடைவார். 20ஆம் தேதி நள்ளிரவு 1:42 மகர ராசியிலிருந்து கும்பராசியை பயிற்சி அடைகிறார். 23ஆம் தேதி காலை 7:39 கும்பராசியிலிருந்து மீன ராசி பயணம் மேற்கொள்கிறார். ஆகவே சந்திர பகவான் மட்டும் இந்த வாரத்தில் 3 ராசியில் பயணம் மேற்கொள்கிறார். ஆகவே இருப்பினும் உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி 8இல் மறைந்து இருந்தாலும் வாரத்துக்கு முதல் நாளே மறுநாளே உங்களுக்கு கண்டிப்பாக 10ஆம் இடத்துல செல்றார். 11ஆம் இடத்துல செல்லும் போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 9, 10, 11 அந்த மாதிரி ஸ்தானத்துல அவர் சந்திர பகவான் அடையும் போது வாழ்க்கை துணைவியால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, தம்பதிகளுக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல சூரியன், புதன் அனைத்து கிரகம் உறுதுணையாக இருந்து செயல்படுகிறது. 9ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல சனி, ராகு, 2ஆம் இடத்துல குரு. ஆகவே அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து வருவது கால சிறந்த பலன் கொடுக்கும். 4ஆம் இடம் இருக்கக்கூடிய கேது மட்டும் சற்று மனத்தினுடைய உளைச்சல் கொடுக்கும், கவலைகள் பிறக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். மற்ற கிரகத்தினுடான தொடர்பு உங்களுக்கு அதிகாரிகமாக வேலை செய்து கொண்டு இருப்பதால், அனைத்து கிரகங்கள் உறுதுணையாக இருந்து வருவதால் நீங்க எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தன்மை உருவாகிறது. குடும்ப சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடு, நீங்க ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைத்திருந்தால் இந்த காலத்தில் நிறைவேற்றிக் கொள்வது கால சிறந்த பலனாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம அயல்நாடுக்கு போகணும், வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும் அப்படிங்கிறது நீங்க ஏதேனும் ஒரு உத்தியோகமாக அல்லது ஒரு உறவினர் பார்க்கறதுக்கோ நீங்க உத்தேசித்து இருந்தால் இது நிறைவேறக்கூடிய காலம். ஆகவே தூரதேச பயணம் மேற்கொள்ளும் அல்லது ஏதேனும் ஒரு தூரதேசத்துல இருக்கக்கூடிய ஆலயத்திலாவது போய் தரிசனம் செய்து வரக்கூடிய யோகம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதி பலத்தோடு இருப்பதால், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்க பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க வீடு, மனை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை, நிலம் வாங்கக்கூடிய தன்மை அனைத்தும் உங்களுக்கு உருவாகக்கூடிய தன்மை. செவ்வாய் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று 7ஆம் அதிபதி செல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் பூமி லாபம் கிடைக்கும். சூரிய பகவான் அதிலே சேர்ந்திருப்பதால் மிக விசாலமான இடம் சொல்லுவோம். விசாலமான பெரிய இடமா வாங்குறது, அல்ல பெரிய வீடு வாங்குறது, அக்ரிமெண்ட்ல போடுறது, உத்தியோகம் மாற்றம் ஏற்படுவது, ஏதேனும் நம்ம ஒரு துறையில நம்ம ஒரு பணியாற்றி வருகிறோம், அந்த துறையில இருந்து நமக்கு வேறு துறைக்கு கிடைத்தால் நல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய தன்மை உண்டாகும். செவ்வாய் பகவான், சூரிய பகவான் உங்களுக்கு அத்தனை பெற்று தருவார்கள். சனி பகவான், ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருப்பார்கள். தொழில் சிறப்பாகவும், உத்தியோகம் செய்வது மட்டுமல்லாமல் சொந்த தொழில் செய்வதற்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும், புதிய ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மை. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு மேலோங்கி செல்லக்கூடிய தன்மை உண்டாகும். உணவு தானியம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவருக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்க ஏற்றுமதி அதிகரிக்கும். ஆகவே இந்த காலத்தில் எந்த விதமான மனக்கசப்பு இல்லாம சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமே. ஆகவே இந்த காலத்தில் நீங்க வழிபாடுங்கிறது செய்யும் போது இறைவனை சார்ந்த பெருமாளை போய் வழிபாடு செய்து கொள்வதும், மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்து கொள்வதும், உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வதும் சிறந்ததாகவே அமையும். லட்சுமி தாயாரை கண்டிப்பாக போய் ரோகிணி நட்சத்திரம் உங்க ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு போய் பெருமாளை போய் சேவிக்கும் போது அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அருமையான பலன் கொடுக்கும். நீங்க ரோகிணி நட்சத்திரமாக, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்துல பெருமாளை போய் முதல்லயே போய் தரிசனம் செய்து வரும்போது கைமேல் பலன் கொடுக்கும். ஏதேனும் ஒரு ஞாபகம் மருதி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஞாபகம் மருந்திலிருந்து விடுபட ஹைகிரவரை வழிபாடு செய்து கொள்ளும் போது ஞானநந்தம், மயந்தேவம், நிர்மல ஸ்படிகாகிருதம், ஆதாரம், சர்வ வித்யானம், ஹைகுரு வாசந்தகி இந்த மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லி வரும்போது உங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆகவே இந்த வாரத்தில் நீங்கள் சிறப்பாக சிறம்பட செயல்பட எல்லாம் வல்ல பாலாவை
திருப்பர சுந்தரி பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க வளமுடன்.